ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டில இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் வந்து அக்ரி படிப்புகளுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ உங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் பத்தி நம்ம டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத நம்பிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்ஏயு தரப்புல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது என்ன தகவல்கள் அப்படிங்கிற பார்க்கும்போது நம்ம எந்த வெப்சைட்ல வந்து கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணமோ அதே வெப்சைட்ல வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க வழக்கம் போல. அந்த விதத்துல இன்னைக்கான அப்டேட் வந்து மொபைல் நம்பர் நாட் ஆக்டிவேட், அதே மாதிரி வந்து இமெயில் ஐடி அக்கௌண்ட் வந்து நாட் ஆக்டிவேட்னு சொல்லிட்டு ஒரு 2 விதமான லிங்க் வந்து லேட்டஸ்டா வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகுது. அந்த பிடிஎஃப்ல அவங்க வந்து சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது மின்னஞ்சல் செயல்பாட்டில் இல்லாத விண்ணப்பதாரர்களுக்கான தகவல்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க. அன்புள்ள விண்ணப்பதாரர்களே, சேர்க்கை தொடர்பான தகவல்கள் உங்களது பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல்கள் வந்து அனுப்பப்பட்டன. ஆனால் அது அட்டவணையில் வந்து குறிப்பிட்டுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு வந்து செல்லவில்லை. எனவே உங்களது பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் செயலில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உங்களது மின்னஞ்சல் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் தப்பு நடந்திருக்கு, நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் வந்து தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது நாளைக்கு டேட் வரைக்கும் நம்மளுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அது இப்போ மேபி வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுடைய இமெயில் ஐடி வந்து நீங்க மிஸ்டேக்கா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தாராளமா அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா மெயில் ஐடி வந்து தப்பா ஆகுறதுக்கு சான்ஸ் வந்து கிடையாது. ஏன், என்ன ரீசனால அப்படின்னா நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது மெயில் ஐடிக்கு தான் வந்து ஒரு லிங்க் வந்து ஜெனரேட் பண்ணுவாங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு. அந்த லிங்கை நம்ம ஆக்டிவேட் பண்ணினால் மட்டுமே நம்மளால கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி சிஸ்டமே வந்து செட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கறதுனால மோஸ்ட்லி வந்து மெயில் ஐடி வந்து தப்பு நடந்திருக்காது. சோ அதே மாதிரி வந்து மொபைல் நம்பருமே நம்மளுக்கு வந்து தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த மொபைல் நம்பரை கரெக்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் அப்படிங்கறது வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல சொல்ல வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா மொபைல் எண்கள் செயல்பாட்டில் இல்லாத விண்ணப்பதாரர்களின் தகவலுக்குன்னு சொல்லிட்டு அன்புள்ள விண்ணப்பதாரர்களே, செயற்கை தொடர்பான தகவல்கள் உங்களது பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணுக்கு வந்து அனுப்பப்பட்டன. ஆனால் அது அட்டவணையில் பட்டியலிடப்பட்ட விண்ணப்பதாரர்களுக்கு வந்து செல்லவில்லை. எனவே உங்களது மொபைல் எண்ணை வந்து செயலில் வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நீங்க மேபி வந்து உங்களோட மொபைல் நம்பர் நீங்க வந்து ரீசார்ஜ் பண்ணாம பிளான் வந்து பேக் வந்து போடாம வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் வராது, காலும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பட்டியலுடைய லிஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பட்டியல் வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து இருக்கு அப்படின்னா இம்மீடியட்டா நீங்க வந்து ஆக்ஷன் வந்து எடுக்கணும் அப்படிங்கறதுக்காக அர்த்தம். ஏன்னா கவுன்சிலிங் வந்து உங்களுக்கு வந்து தகவல் வந்து கால் பண்ணியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து யாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. எல்லா கம்யூனிகேட்டுமே உங்களுக்கு வந்து இமெயில் மூலியமாகவும் எஸ்எம்எஸ் மூலியமாகவும் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தகவலை வந்து ஷேர் பண்ணுவாங்க. அதனால கண்டிப்பா உங்களோட மை அப்ளிகேஷன் வந்து வியூ பண்ணி பாருங்க. அதுல உங்களோட மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கிற ஒன்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. இதை வெரிஃபை பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நாளைக்கு டேட் தான். நீங்க நாளைக்கு அப்புறம் வந்து நீங்க தலைகீழ நின்றாலும் வந்து உங்களால எதுவுமே வந்து பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த பட்டியல்ல வந்து உங்களுடைய நம்பர்ஸ் வந்து வந்திருக்கா அப்படிங்கிற வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ப்ரிவ்யூ செக் பண்றது ரொம்ப நல்லது. சரிங்களா? மேபி உங்களோட நம்பர்ஸ் வந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க கொடுத்திருக்கக்கூடிய உங்களோட மை அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை மெயில் ஐடியை நீங்க வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணுங்க அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதாவது செயல்ல ஆக்டிவேட்ல வச்சுக்கோங்க அப்படிங்கிற சொல்றாங்க. மேபி நீங்க வந்து கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து மிஸ் பண்ணிட்டோம், அந்த நம்பரை நாங்க வந்து யூஸ் பண்ணல, தெரியாம மாத்தி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த நம்பர் வந்து இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய போன் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த மெயில் ஐடிக்கு போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் போட்டு இந்த மெயில் ஐடி இந்த நம்பருக்கு வந்து நீங்க வந்து என்னோட மொபைல் நம்பர் வந்து மாத்தி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் மெயில் வந்து அனுப்பணும். அப்படி இல்லைன்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க வந்து கால் பண்ணி தகவல் வந்து சொல்லணும் அப்படிங்கிற வந்து கொடுத்திருக்காங்க. இதுக்கான டெட்லைன் அப்படிங்கிறது நாளைக்கு 5/7/2025 அன்னைக்கு மட்டும்தான் நீங்க வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இது தொடர்பான கோரிக்கைகள் பின்னர் வந்து பரிசீலனைக்கு செய்யப்பட மாட்டாது அப்படிங்கறதையும் உங்களுக்கு தகவலை வந்து கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சோ இதுதான் வந்து இப்போதைக்கு டிஎன்ஏயு தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட். இன்னும் 1 or 2 டேஸ்ல 2 தினங்கள்ல கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆக போகுது. சோ எல்லாருமே வந்து ஆயத்தம் ஆயிக்கோங்க. எப்ப வேணாலும் உங்களுக்கு வந்து தகவல்கள் அப்படிங்கிறது ஒன் பை ஒன் வந்து ஷேர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ டிஎன்இஏ இன்ஜினியரிங் அட்மிஷன் அப்படிங்கிறது 7/7/2025 அந்த டேட்ல ஸ்டார்ட் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுமே வந்து அட் அ டயத்துல வந்து அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து ரிலீஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. வெயிட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு டென்டேட்டிவான ஷெட்யூல் அப்படிங்கிறது இன்னும் வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல டிஎன்ஏயு தரப்புல இருந்து. சோ அது வந்த உடனே கண்டிப்பா நம்ம சேனல்ல வந்து வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுவோம். எப்படி வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணணும், நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், எப்படி வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நம்ம சேனல்ல கண்டிப்பா யூனிக்கா வந்து ஒவ்வொரு அப்டேட் வந்து கொடுப்போம். நீங்க எங்கேயும் போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா பேனிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம வந்து ரொம்ப ஷார்ட்டா வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்றோம். சோ கண்டிப்பா இந்த ஒரு அப்டேட் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்.
யாரெல்லாம் வந்து டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து ரொம்ப ஆர்வமா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம் நண்பா. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.